கோயில் கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, இன்னைக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப நல்ல நாள். அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. என்ன அபி நீ கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? ஒத்த நகைய போட்டிருக்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வா, நம்ம பரம்பரை நகைய போட்டுட்டு போ. வேண்டாத்த, அதெல்லாம். எந்த பொண்ணுங்களாவது நகைய வேண்டான்னு சொல்வாங்களா? அத்தை வேண்டாத்த, ப்ளீஸ். எதுவும் பேசக்கூடாது. வா, என் கூட வா. இதுதான் நம்ம குடும்பத்தோட பரம்பரை நகை. எனக்கு அப்புறம் இந்த நகையை நீதான் போட்டுக்கணும். ஆனா நீ எதையுமே விரும்ப மாட்டேங்கிற. இந்தா போட்டுக்கோ. ஐயோ அத்தை, போண்டாத்த, வேண்டாத்த. குடுக்கிற நகைய வேண்டான்னு சொல்லக்கூடாது. போட்டுக்கோ. சரி, கொடுங்க. நானே போட்டு விடுறேன். ரொம்ப லட்சணமா இருக்கம்மா. நீ இந்த நகைய போட்டதுனால இந்த நகையோட அழகே கூடிருச்சு. அபி, இனிமே நீ வெளியில எப்ப போனாலும் இந்த நகைய போட்டுட்டு தான் போகணும். இது இந்த அத்தையோட ஆர்டர், சரியா? சரி சரி, பத்திரமா கோயிலுக்கு போயிட்டு வா. சரிங்க அத்தை. இந்தா வர அத்தை. எங்க அபிய பாத்தீங்களா? நம்ம பரம்பரை நகை அபிக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? சீதா, பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு இப்போ உன் மருமக எங்க போயிட்டு இருக்கா? கோயிலுக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? யாராவது கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைர நகைகளை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்களா? ஏன் போட்டு போனா என்ன? போட்டு போனா என்னவா? கோயிலுக்கு போற இடத்துல அபி கழுத்துல இருக்கிற பரம்பரை நகைய யாராவது திருடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? உன் மருமகளை நகைய கழட்டி வச்சுட்டு கோயிலுக்கு போக சொல்லு. எங்க அண்ணன் செருப்பால் அடிச்ச மாதிரி சரியாதான் பேசுறாரு. என்னங்க பேசுறீங்க? நம்ம மருமகளை 4 பேர் மதிக்கிற மாதிரி நாம தானே வச்சுக்கணும். நகை எதுக்குங்க? வெளியில போகும்போது போட்டுட்டு போறதுக்கு தானே, சும்மா பீரோல வச்சு பூட்டுறதுக்கா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் அவரோட சேஃப்டிக்காக தானே சொல்றேன். பரம்பரை நகை திருடு போனதுக்கு அப்புறம் நகை போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதெல்லாம் யாரும் பிடிக்கிட்டு போக மாட்டாங்க. நம்ம பரம்பரை நகைக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க சும்மா தேவையில்லாம பயப்படாதீங்க. ஸ்ரீஜா, எங்க அண்ணன் இவ்வளவு சொல்லியும் அத கொஞ்சம் கூட சீதா காதலையே வாங்காம அபிய நகையோட கோயிலுக்கு அனுப்புறதுல குறியா இருக்காங்க. அபி, நீ கோயிலுக்கு போயிட்டு வாமா. இல்ல அத்தை, வேண்டாம். மாமா சொல்றதும் சரிதான். நான் நகையை வச்சுட்டே போறேன். அபி, கோயிலுக்கு போகணும்னு போட்ட நகைய திரும்பி கழட்டக்கூடாது. நகையெல்லாம் யாரும் திருடிட்டு போக மாட்டாங்க. நான் கும்பிடுற தெய்வம் அப்படி நடக்க விட மாட்டாங்க. நீ தைரியமா போயிட்டு வாமா. இந்த சீதா பண்றத பாக்கும்போது எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. பரம்பரை நகையை யார் போடணும்? இந்த வீட்டை மூத்த மருமக நீ தானே போடணும்.
அப்படி இருக்கும்போது இந்த சீதா எதுக்கு அபி கிட்ட பரம்பரை நகையை தூக்கி கொடுக்கணும்? எங்க அண்ணன் அபி நகையை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போக வேண்டான்னு அவ்வளவு சொல்லியும் சீதா கேட்டாளா? எல்லாம் திமிரடி அவளுக்கு. ஸ்ரீஜா, பரம்பரை நகையோட ப்ராப்ளம் 2வது தடவையா நம்ம வீட்ல வருது. இதுக்கப்புறமும் நாம சும்மா இருந்தோம், அது நம்ம தலையிலேயே நாமளே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறதுக்கு சமம். யாருமா சும்மா இருக்க போறா? அத்தை அபி கழுத்துல ஏண்டா பரம்பரை நகையை போட்டு கோவிலுக்கு அனுப்பணும்னு கதற அளவுக்கு நான் பண்றேன் பாரு. என்ன ஸ்ரீஜா பண்ண போற? மாமா சொன்னத உண்மையாக்க போறேன். பரம்பரை நகைய ஆளை வச்சு தூக்க போறேன். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். சரி, ஓகே மேடம். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அபி மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். அபிஹி நாமதேயஸ்ய மேஷராசியாம் ஜாதஸ்ய அஸ்வினி நட்சத்திராணாம் க்ஷமத்வரிய விதிவத்யவள ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்ரீஜா மேடம் இந்த கோயிலுன்னு தானே சொன்னாங்க. போட்டோல இருக்கிற பொண்ணு தான் ஸ்ரீஜா மேடம் சொன்ன அபியா? மேடம் சொன்ன நெக்லஸ் தான் போட்டிருக்கா. ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி நெக்லஸ் அடிச்சாங்கன்னு. ஏய்
ஒழுங்கா போயிடுங்க. உங்களுக்கு லட்சம் பாக்குறேன். என்ன அவ்வளவுதான். ஒழுங்கா போயிடுங்க இங்கிருந்து. என்ன சொன்ன? பொம்பளைங்களாச்சே விடுறேன்னு சொன்னியா? இப்போ தெரியுதா இந்த பொம்பளைங்க யாருன்னு? எழுந்துடா. எந்திரா. போலீஸ்ல ஒப்படைங்க. சரிம்மா. ஏய் போடா. இந்தாம்மா. கோவில்ல இப்படி பண்றாங்கல்ல, போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். ஆமா, ஓவரா பண்றானுங்க ரொம்ப. இந்தாங்க உங்க நெக்லஸ். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க 2 பேரும் இல்லனா எனக்கு இந்த நெக்லஸ் திரும்ப கிடைச்சிருக்காது. பரவாயில்லைங்க. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லலாமா? அம்மா, நீங்க 2 பேரும் ஸ்கவுட்ல இருந்தீங்களா? ஆமா ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? திருட கையை மடக்கி அவன் கையில போட்ட நாட்லயே தெரிஞ்சது. இந்த மாதிரி நாட் போடலாம் ஸ்கவுட்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எந்த ஸ்கூலு? ஜோசப் ஸ்கூல். ஜோசப் ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். எந்த இயர்? 2014 பேட்ச். அபி, துளசி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலையா? அபி, தென்றல், நீங்க 2 பேரும் என் கிளாஸ்மேட் நினைக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் ஒருத்தர் பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சுல. எப்படி இருக்க அபி? நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன். அபி, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு போல? ஆமா தென்றல். சூப்பர் டி. அம்மா, உன் அக்கா என்ன பண்றா? அவ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. சாரி டி. இதுல என்னடி இருக்கு? நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வரணும். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். இன்னைக்கு சண்டே லீவ் தான். இன்னைக்கே வரட்டுமா? இன்னைக்கு என்ன, இப்பவே வரும். 2 பேரும் நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. சரி வாங்க போலாம். வா. போலாம். மேடம் போலாங்களா? இல்ல வேணாண்டி. எதுக்கு கார்ல எல்லாம் போய்கிட்டு? நம்ம பைக்ல போய் எவ்வளவு நாள் ஆச்சு? வாங்க பைக்ல போலாம். சரிண்ணே, நீங்க போங்க. சரி, நான் கொடுங்க வரேன். மேடம். இவ்ளோ நேரமா வரதுக்கு? மா, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடி. நாம அனுப்பின ரவுடிங்க அபி கழுத்துல இருக்கிற நெக்லஸ் அடிச்சிருப்பாங்க. அபியும் நகை இல்லாம வீட்டுக்கு வருவா. அப்படி வர அபிய ஏண்டி நகைய தொலைச்சேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை வச்சு செய்யலான்னு ஆசையா இருக்கேன். இந்த நேரம் பார்த்து அவளை இன்னும் காணோம். அதான் வாசலே பாத்துக்கிட்டு இருக்கேன். விடுமா, அபியின் நேரம் கோவில்ல உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருப்பா. அழுது முடிச்சிட்டு பொறுமையா வீட்டுக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவளை நாம நீ சொன்ன மாதிரி வச்சு செய்யலாம்.
ஸ்ரீஜா, வண்டி வர சத்தம் கேக்குது. அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். வரட்டும், அந்த மூஞ்சி ஒரு வழி பண்ணலாண்டி. சரிம்மா, பண்ணலாம். ஏய், என்னடி ஸ்ரீஜா அது? அபி அழுமூஞ்சியா திரும்பி வருவான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வரா. அதுவும் ஒத்தையா போனவ 3 பேரோட வரா. இதுங்க ரொம்ப புதுசா இருக்கே. இதுங்க யாரடி? சந்தோஷ், காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேணாமா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. வாங்கடி அத்தை. வா அபி. நீ ஃப்ரெண்ட்ஸோட வரதா டிரைவர் சொன்னாரு. அவங்க தான் இவங்களா? ஆமா அத்தை. இவ தென்றல் எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்றா. ஹாய்மா. இவ துளசி, கிரிக்கெட் பிளேயர். நாங்க எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். தென்றல், துளசி இவங்க என் அத்தை. எனக்கு அம்மா மாதிரி. உனக்கு அம்மானா எங்களுக்கும் அம்மா தான். அபி, கழுத்துல இருந்த நகை எங்க? என்கிட்ட இருக்கு. என்னம்மா நீ கழுத்துல போடாம கையில வச்சிருக்க? உனக்கு எப்பவுமே நகை மேல ஆசை கிடையாதா? மாமா சொன்னதையும் மீறி அத்தை நகையை போட்டுட்டு போ சொன்னாங்க. கோயில்ல நடந்ததை சொன்னா கஷ்டப்படுவாங்க. சந்தோஷ், இத கொஞ்சம் பீரோல வச்சிரு. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். இவரு சந்தோஷ், சஞ்சீவோட அண்ணன். ஹலோ. ஹாய். ஹாய் அபி. சந்தோஷ், உன் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். நிறைய பேச வேண்டியிருக்கும். இங்க இருந்தா பேச முடியாது. போங்க, கெஸ்ட் ரூம் போங்க. வாங்கடி. அபி, என்னடி உங்க வீட்ல எல்லாரையும் எங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச, ஆனா முக்கியமான ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. யாரடி? யாரையா? ஓ, ஹஸ்பண்ட் தாண்டி. ஐயோ, மறந்துட்டேன்டி. சாரி. இரு, இப்ப போய் கூட்டிட்டு வரேன். ஏய், எங்க போற? சஞ்சீவ கூப்பிட. ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அவரை கூட்டிட்டு வா, சரியா? என்ன சொல்லு. நீ உன் ஹஸ்பண்ட் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மறந்ததுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தர போறோம். பனிஷ்மெண்டா? என்னடி பனிஷ்மெண்ட்? உன் ஹஸ்பண்டுக்கு மார்க் போட போறோம். ஏய், நான் பண்ண தப்புக்கு எதுக்குடி அவருக்கு மார்க் போட போறீங்க? அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். உன் ஹஸ்பண்ட் மேல அவ்வளோ அக்கறையோ? சரி, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் நாங்க மார்க் போட தான் போறோம். துளசி சொல்றதுதான் சரி. நாங்க சஞ்சுக்கு மார்க் போட தான் போறோம். அதுவும் சும்மாலாம் இல்ல, ஸ்ட்ரிக்டான எவாலுவேஷன். சரிடி. ஏய் இரு, எப்படி மார்க் போட போறோம்னு சொல்றோம். அத கேட்டுட்டு அப்புறமா போ. துளசி, நீ சொல்லு. உன் ஹஸ்பண்டுக்கு 4 கேட்டகரியில டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அசடு வழிதல். உன் ஹஸ்பண்ட் எங்களுக்கு இன்ட்ரோ பண்ண உடனே வளைஞ்சுக்கிட்டே ஹாய் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு கை கொடுக்கறாரா இல்லையான்னு பார்க்க போறோம். ஒருவேளை எங்களுக்கு கை கொடுத்துட்டா உன் ஹஸ்பண்ட் ஃபெயில். செகண்ட் டெஸ்ட் ஜொல்லு. இந்த டெஸ்ட் முழுக்க உன் ஹஸ்பண்டோட கண்ணியத்தை பத்தினது. பொதுவா வைஃப் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு இன்ட்ரோ பண்ணும்போது
ஃப்ரெண்ட்ஸுங்க அழகான பொண்ணுங்களா இருந்தா பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வைஃப் கூட இருந்தா அதையும் மதிக்காம வைஃபோட ஃப்ரெண்ட் எல்லாம் சைட் அடிப்பாங்க. நாங்க இங்க 1க்கு 2 அழகான பொண்ணுங்க இருக்கோம். உன் ஹஸ்பண்ட் எங்களை மேலயும் கீழையும் பார்க்காம கண்ணை மட்டும் பார்த்து பேசினா பாசு. அப்படி இல்லாம மேலயும் கீழையும் கண்ணை அலைய விட்டாருன்னு வச்சுக்கோயேன், உன் ஹஸ்பண்ட் அவுட். தேர்ட் டெஸ்ட் கெத்து. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டெஸ்ட் தான். உன் ஹஸ்பண்டுக்கு தான் அப்படிங்கிற ஈகோ இல்லாம பொண்ணுங்க கிட்ட பிகு பண்றாரான்னு பாக்குறதா டெஸ்ட். உன் ஹஸ்பண்ட நீ எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே உன் ஹஸ்பண்ட் உன் வீட்டுக்கு வந்த கெஸ்டால எங்களை முதல்ல உட்கார வச்சுட்டு அவரு உட்கார்றாரா, இல்ல தான் ஆம்பளைங்கிற ஈகோனால அவரு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும் உட்கார சொல்றாரான்னு பாப்போம். And fourth and final test. இந்த டெஸ்ட் மூலமா உன்னோட ஹஸ்பண்ட் பொண்ணுங்க கிட்ட பண்டா பண்றாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா பசங்க பொண்ணுங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தமிழை விட்டுட்டு அரைகுறையா இங்கிலீஷ்ல தப்பு தப்பா கிராமர் மிஸ்டேக்கோட பேசி சீனை போடுவாங்க. உன் ஹஸ்பண்ட் அவருக்கு நல்லா தெரிஞ்ச தமிழ் பேசுறாரா, இல்ல பாபா பிளாக் ஷிப்னு இங்கிலீஷ்ல ரைம் சொன்னாருன்னு வச்சுக்கோயேன், உன் ஹஸ்பண்ட் ஃபெயில். என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு பக்கா ஜென்டில்மேன். வீட்ல எல்லா பொண்டாட்டியும் தான் புருஷனை பத்தி சொல்ற பதில் தானே இது. நீ போய் கூட்டிட்டு வா பாப்போம். சோ நாங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு உன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த டெஸ்ட பத்தி எதுவும் போட்டு கொடுக்காம போய் நீ அவரை கூட்டிட்டு வா. என் ஆளு நீங்க நினைக்கிற மாதிரி சராசரி ஹஸ்பண்ட் இல்ல. உங்களுக்கு என் ஆளை பத்தி தெரியல. என் சஞ்சீவ் இப்ப வரப்போறாரு. நீங்க வைக்க போற டெஸ்ட்ல அவர் ஈஸியா பாஸ் பண்ணிடுவார் பாருங்க. அதையும் பார்க்கலாம். நீ போய் சமத்தா உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா போ. கொஞ்சம் பார்த்து மார்க் போடுங்கடி. முதல்ல கூட்டிட்டு வா. சஞ்சீவ், சொல்லு பி. மார்னிங் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ என் நகையை ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டான். என்ன சொல்ற? ஆமா சஞ்சீவ். அதுக்கப்புறம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கிட்ட இருந்து நகையை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சஞ்சீவ். அவங்க இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் வரியா? சரி வா. கடவுளே, சஞ்சீவ் 100க்கு 100 வாங்க நீதான் ஹெல்ப் பண்ணணும். அபி என்ன? இதோ வரேன். சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆறாரான்னு பாப்போம். ஹாய் சொல்லி நான் கை நீட்டுறேன். கை கொடுக்கறாரான்னு பாப்போம். சஞ்சீவ், இவங்க என்னோட ஸ்கூல் மேட்ஸ். இவ தென்றல், இவ துளசி. ஹாய். வணக்கம். சஞ்சீவ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ரவுண்ட் போவோம். என்ன பண்றாருன்னு பாப்போம். சஞ்சீவ் மட்டும் நம்ம 2 பேர் கண்ணு பார்த்து பேசாம வேற எங்கேயாவது பார்த்து பேசினாருன்னா அவர் அவுட் தான். ஓகே தானே? ஓகே. நீங்க தான் கோயில திருடங்கிட்ட இருந்து நகையை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னு அபி சொன்னா. அதுக்கு ரொம்ப நன்றிங்க.
சஞ்சு 2 டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டாரு. சரி விடு, எந்த ஆம்பளையா இருந்தாலும் 3வது டெஸ்ட்ல தோத்துருவாங்க. சஞ்சீவ் உட்கார்ந்துட்டு அப்புறம் நம்மள உட்கார சொன்னாருன்னா சஞ்சீவ் ஆம்பளைங்கிற திமிரு பிடிச்ச ஆளு. நம்ம டெஸ்ட்ல தோத்துட்டாருன்னு அர்த்தம். பாப்போம். உட்காருங்களேன். ஐயோ, சஞ்சீவ் உட்காந்துருவானோ? இல்ல, நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். நீங்க முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல. சஞ்சு இதுலயும் ஜெயிச்சிட்டாரு. சரி விடு, லாஸ்ட் டெஸ்ட். சஞ்சீவ் பீட்டர் விடுறாரான்னு பாப்போம். அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசிக்கலி ஒரு கிரிக்கெட்டர், ஆனா இப்போ வீட்ல தான் இருக்கேன். நல்லது. நீங்க? நான் பிக் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன். என்ன சஞ்சு இங்கிலீஷ்லயே பேச மாட்டாரா? சரி, தூண்டி விட்டு பாப்போம். How is your business, Sanju? நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. சாப்பிட்டு தான் போனோம். சரியா? ஓகே. அப்புறம் என் ஆளுக்கு 100 மார்க்ஸ் தானே? இல்ல, 90 மார்க் தான். 90? என்ன ரீசன்? அதெல்லாம் அப்படிதாண்டி. சும்மா சொன்னேன்டி. உன் ஹஸ்பண்டுக்கு 100க்கு 150 மார்க்கே போடலாம். அபி, வாளு செம்ம. நீ கொடுத்து வச்சிருக்கடி. இருங்கடி, உங்க 2 பேருக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ஏய் அபி, அவங்க 2 பேரும் யாரு? ஓ, அது அவங்க சந்தோஷோட வைஃப் ஸ்ரீஜா. அது அவங்களோட அம்மா. இவளே ஒரு தண்டம், இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வேற. நீ வா. அவங்க 2 பேரும் ஆள் பார்க்க சரியே இல்லையே. ஒரே நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. ஏய், வீடுனா வில்லிங் இருக்க தானடி செய்வாங்க. விடு. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஐயோ, சாரி 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 சாரி. நான் தான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க இங்க? அது இல்ல அபி, ஆக்சுவலி போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோமா, சரி நீ என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆமா அபி, உனக்கு லவ் மேரேஜ் தானே? ஏய், அபிக்கு வெக்கத்தை பாத்தியா? அபி, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க பாத்துக்கிட்டீங்க, எப்படி பேசுனீங்க, ஸ்டோரிய சொல்றீ. ஏய் சொல்லுடி. ஏய் சொல்லு. சரிடி சொல்றேன் இரு. முதல்ல ஜூஸ் குடிங்க. இந்தாங்க ஜூஸ் குடிங்க, நான் சொல்றேன். தேங்க் யூ. சரி சரி சரி, நாங்க ஜூஸ் குடிக்கிறது இருக்கட்டும், நீ அந்த கதைய முதல்ல சொல்லு. சொல்றேன் இரு. நானும் சஞ்சீவும் மீட் பண்ணிக்கிட்டதே ஒரு ஆக்சிடென்ட் தான்.
அக்காவுக்கு ஸ்டார்டிங்ல என்ன பிடிக்காது, ரொம்ப கோவம் வரும், எப்பவுமே என்ன திட்டிட்டே இருப்பாரு. ஆனா மனசுல எதையுமே வச்சுக்க மாட்டாரு. நாங்க 2 பேரும் அடிக்கடி ஆக்சிடென்டா மீட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சந்தோஷ் எங்க அக்காவை லவ் பண்ணாரு. என் அக்காவை பொண்ணு பார்க்க சந்தோஷ், சஞ்சீவ், அத்தை எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் சஞ்சீவ் சந்தோஷோட தம்பின்னு எனக்கு தெரியும். நானும் சஞ்சீவும் பேசி பழக ஆரம்பிச்சோம். ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். எங்களை அறியாமலே நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்க லவ் பண்ற விஷயம் என் அக்காவுக்கு தெரிஞ்சு அவதான் அத்தை கிட்ட பேசி எனக்கும் சஞ்சீவுக்கும் மேரேஜ் நடக்க ஏற்பாடு பண்ணா. அப்புறம் ஒரு வழியா எங்க மேரேஜும் முடிஞ்சது. உன் லவ் ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கு அபி. எனக்கு நடந்த விஷயங்களை அப்படியே உங்ககிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலடி. அதான் என் கதைய எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்தி சொன்னேன். உன்னோட ஸ்டோரியில எல்லாருமே பாசிட்டிவான ஆளுங்களா இருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டர் இல்லல, வில்லன்களே இல்லாத ஒரு லவ் ஸ்டோரியா? ஆமா, என் ஸ்டோரியில வில்லன்களே இல்ல. லவ் ஸ்டோரிலாம் ஓகே தான். உன் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு போலாமா? என்ன முக்கியமான கட்டோண்டி? ஃபர்ஸ்ட் நைட். ஆமா, உன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சஞ்சீவ் வெக்கப்பட்டாரா? ஹே சொல்லு. நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி நான் என்னடி சொல்றது? சொல்ல அபி. சரி சொல்றேன். வேண்டாம், ஏன் சொல்ல வேண்டாம்? அபி சொல்ல வேண்டாம், நடிச்சு காட்டட்டோன்னு சொல்றேன். சூப்பர் ஐடியா. நடிச்சு காட்டவா? ஆமா. ஐயோ, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. இது உனக்கு நடிக்க தெரியாதா? ஸ்கூல்ல நீ எத்தனை டிராமால நடிச்சிருக்க, கைத்தட்டெல்லாம் வாங்கியிருக்க, இப்ப நடிக்க தெரியாதுன்னு சொல்ற? சும்மா நடிச்சு காட்டேன், நீ நடிச்சு காட்டிதான் ஆகணும். ஆமா ஆமா, நீ நடிச்சு காட்டியே ஆகணும். நடிச்சு காட்டுடி. சரிடி, நடிச்சு காட்டுற. சரி நடி. இதான் பாலு, அப்படி நடிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணு. சரிடி. நான் பால் சொம்போட ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கதவை நான் மெதுவா திறந்து போனேனா ஒரு இனம் புரியாத பயம். அந்த பயம் ஏன் எனக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் தலை நிமிர்ந்து சஞ்சீவை பார்த்தேன். சஞ்சீவ் பெட்ல உட்கார்ந்து இருந்தாரு. என்னால சஞ்சீவ் முகத்தை பார்க்க முடியல. தலை குனிஞ்சு நின்ன. அப்புறம் மெதுவா ரூம் கதவை சாத்தின. மெதுவா நடந்து சஞ்சீவ் கிட்ட போனேன். என்ன பார்த்த சஞ்சீவ் எந்திரிச்சு என்கிட்ட வந்தாரு. என்ன பார்த்தாரு.
அவர் கண்ணை பார்க்க முடியல. நான் வெக்கத்துல தலை குனிஞ்சு அப்படியே நின்னுட்டு இருந்தேன். சஞ்சீவ் என்னை பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வா அபி, உட்காரு. அப்படின்னு அவர் சொன்னாரு. நானும் பெட்ல அவர் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டேன். ஏன் தள்ளி உட்காந்துருக்க? பக்கத்துல வந்து உட்காரு. நான் சஞ்சீவ் கிட்ட பாலை நீட்டினேன். அவரு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பாலை வாங்கி குடிச்சாரு. ஃபுல்லா குடிச்சிடாதீங்க, எனக்கும் கொஞ்சம் வேணும். தெரியும். சஞ்சீவும் நானும் ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்திருந்தோம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் தான். அப்போ என்னோட ஹார்ட் பீட் அப்படியே ரைஸ் ஆகி 110, 120 இருந்திருக்கும். என் ஹார்ட் பீட் என் காதலே கேட்டுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். எனக்குள்ள ஒரு பதட்டம் அப்படியே வேர்த்து கொட்டுச்சு. அவருக்கும் அப்படிதான். சஞ்சீவ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் தான். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தான். இருந்தாலும் அந்த நொடியில எனக்கு அவர் அந்நியமா தெரிஞ்சாரு. என்னடி அமைதி ஆயிட்ட? வெக்கமா? அப்புறம் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நான் அவர்கிட்ட பேசுறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனா சஞ்சீவ் பக்கத்துல நான் உட்கார்ந்தப்போ எக்ஸாம் ஹால்ல क्वेश्चन பேப்பர் பார்த்த மாதிரி எல்லாமே மறந்து போச்சு. எனக்கும் அவர்கிட்ட பேசணும்னு தான் தோணுது. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் கூட. ஆனா ஒரு வார்த்தை கூட என் வாயில இருந்து வரமாட்டேன்னுச்சு. இப்படியே ரொம்ப நேரம் போச்சு. 2 பேருமே பேசிக்கல. அப்போதான் திடீர்னு பெரிய மின்னலோட எங்கிருந்தோ படார்னு ஒரு இடி சத்தம். சஞ்சீவ், அந்த சத்தம் கேட்ட உடனே 2 பேரும்
செம்மையா இருந்துச்சு. அபியும் சஞ்சீவும் கட்டி பிடிச்சிக்கிட்டது. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் விஷுவல் பண்ணி பார்த்தேனே. ஏய், அடுத்தவங்க ஃபர்ஸ்ட் நைட்ட விஷுவல் பண்ணி பார்க்கிறது தப்பு இல்ல? யார் இங்க அடுத்தவங்க? அபி என்னோட ஃப்ரெண்ட். அவளோட ஃபர்ஸ்ட் நைட் தானே விஷுவல் பண்ணி பார்த்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அபி, நான் சொல்றது சரிதானே? ஆமா. அபி, உன் ஆளை உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அபி? சஞ்சீவ் இருக்கும்போது எப்படி சொல்றது? சொல்ல அபி. கோடி புண்ணியம் பண்ண கூட அந்த கடவுளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா நான் பண்ணிக்கிட்டேன். சஞ்சீவ் தான் என்னோட கடவுள். நான் உயிர் வாழ்றது எல்லாமே அவனுக்காக தான். பொதுவா லவ்வர்ஸ் எல்லாம் நாங்க செத்தா மட்டும்தான் எங்களை பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் செத்தாலும் என் சஞ்சீவை விட்டு என்ன பிரிக்க முடியாது. ஏன்னா அப்பவும் நான் ஆன்மாவா அவர் கூடவே தான் இருப்பேன். செம்ம லவ் ஸ்டோரி டி. சரி, நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க. நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். போங்க. சரி, வா. சஞ்சீவ், இன்னொன்னு. ஏன்டா எந்திரிச்சிட்டேன்? போதுங்க. தென்றல், இல்ல இன்னொன்னு. வேணாம் வேணாம், ஒண்ணு போதும் போதும் போதும். அபி, டிஃபன் சூப்பர். ஆமா, நீ செம்மையா சமைக்கிறடி. அபி எங்க வீட்டு அன்னலட்சுமி. அவ சமையல் எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வெல்த் டு செட்டில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல ஹஸ்பண்ட், அம்மா மாதிரி பாத்துக்கிற உன் அத்தை, நல்ல ஃபேமிலி. ரொம்ப லக்கிடி நீ. இல்ல இல்ல, அபி எங்க வீட்டுக்கு கிடைச்சதுக்கு நாங்க தான் லக்கி. சரி, நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறோம்டி. எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய், என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தங்கிட்டு தான் போகணும். இல்ல அபி, நாங்க ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு வந்த விஷயமே யாருக்குமே தெரியாது. எங்க வீட்ல 2 பேரையும் தேட போறாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போறோம். சரி, அத்தை வந்துட்டோம். அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க. நீயே சொல்லிடு அபி. டைம் ஆயிடுச்சு. கிளம்புறோம். அப்புறம் உன் ஆள்கிட்டயும் சொல்லிடு நாங்க கிளம்பிட்டோம்னு. நான் வேணா அவரை கூப்பிட்டுமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு கூப்பிட வேணாம். நாங்களே உங்க ரூமுக்கு வரோம். சரி வாங்க. ஒரு நிமிஷம். ஹேண்ட் வாஷ் அங்கே போயிட்டு வந்துடுறோம். சஞ்சீவ், இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு அபி. நல்லா இருக்குல்ல? அபி, ஒரு ரூம் செம்மையா இருக்குடி. சஞ்சீவ், இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்களா? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காங்க. ஓ, ஆம். சஞ்சீவ், நீங்க எதுக்கு நகம் கட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அபி எங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. சும்மா இருடி.
சரி நாங்க வரோம். ம். பாய். வா. ஏய் நான் பைக் ஓட்டுறேன், சாவி கொடு. ஐயோ, சாவி அபி ரூம்லயே மறந்து வச்சிட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி. நான் அங்க தென்றல் துளசி கிட்ட அப்படி பேசினதுக்கு சாரி சஞ்சீவ். நான் தென்றல் துளசி கிட்ட பொய் சொல்லிருக்க கூடாது. ஆனா எனக்கு அப்ப வேற வழி தெரியல. தென்றலும் துளசியும் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு என்ன மீட் பண்ண வந்திருக்காங்க. உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதான் போய் சொல்லிட்டேன். நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு தென்றல் துளசி கிட்ட சொன்னா அவங்க ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல, டைவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரிஞ்சிருவோம்னு சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம தென்றலும் துளசியும் உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. அந்த மரியாதை அவங்களுக்கு உன் மேல எப்பவுமே இருக்கணும் இல்ல? அதான் நான் போய் சொல்லிட்டேன். நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா நினைச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட சந்தோஷத்தை நான் கெடுக்க வேண்டாம்னு நினைச்சேன். அதனால்தான் அப்படி போய் சொன்னேன். மத்தபடி ஒன்றும் இல்லை. நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம் சஞ்சீவ். நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல அபி. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அப்படி பேசியிருப்பேன்னு நல்லாவே தெரியும். நான் ஒரே ரூம்குள்ளே ஒதுக்கி வச்சிருந்தாலும் நீ என்னை விட்டு கொடுக்க மாட்ட, என்னை பற்றி தப்பாக சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உண்மையை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாதுல்ல அபி. இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி பொய் சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸை நம்ப வச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சு நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இல்லைங்கிற உண்மை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியதானே போகுது. அப்ப என்ன பண்ண போற? சந்தோஷமா இல்லையா? தென்றல், நீ என்ன இங்க? இல்ல, என் பைக் சாவி உள்ளே இருக்கு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? இல்ல, பைக் சாவிய காணுமா? இங்க இருக்கு. இந்த வா போலாம். உனக்குள்ள இவ்ளோ வலியை மறைச்சு வச்சுக்கிட்டு எப்படி அப்படி உன்னால இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? போலாமாடி? தா. தென்றல், என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்லம்மா, வீட்டுக்கு போகணும். டைம் ஆயிடுச்சுல. நாங்க இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம். இன்னொரு நாளா? அதெல்லாம் முடியவே முடியாது. நீங்க வந்ததுனால தான் அபி ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க தங்கிட்டு போகணும். அதுக்கு இல்லம்மா, நாங்க வீட்ல சொல்லிட்டு வரல. நான் கூட சொல்லி பார்த்துட்டேன் அத்தை, தங்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் தங்குவாங்க. தென்றல் தங்குவல? தங்குறேம்மா. என்ன தென்றல், உண்மையாவா சொல்ற? நான் இவ்ளோ நேரம் கேட்டுட்டே இருந்தேன், முடியாதுன்னு சொன்னேன். இப்போ அத்தை கேட்ட உடனே ஒத்துக்கிட்டல? என்னடி சொல்ற? இரு. தென்றலே தங்குறேன்னு சொல்லிட்டா, நீயும் தங்கேண்டி. சரிடி. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வாங்கடி. வாங்கடி. கொடுங்க அத்தை, நான் போய் சமைக்கிறேன். இருக்கட்டும் அபி, இன்னைக்கு நீ எதுவும் சமைக்க வேணாம். எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் தங்க போறாங்க, அதனால நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசிட்டு இரு. இல்ல, நானே சமைக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் சொல்றத கேளு. நீ போ. என்ன ஸ்ரீஜா, போனதுங்க ரெண்டும் திரும்பவும் பூமராங் மாதிரி உள்ள வந்துருச்சுங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிடி. ஏய், எதுக்குடி இன்னைக்கு ஃபுல்லா தங்க ஒத்துக்கிட்ட? துளசி, அபி நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே போய். என்ன சொல்ற? ஆமாடி, நான் சாவி எடுக்க போனல. உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு தென்றல் துளசி கிட்ட சொன்னா அவங்க ஏன் நடக்கலன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க கிட்ட உனக்கு என்ன பிடிக்கல, டைவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு சொல்ல முடியுமா? சஞ்சுக்கும் அபிக்கும் நடுவுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களாம். இந்த டைவர்ஸ் மேட்டர் நமக்கு தெரிஞ்சா நாம ஃபீல் பண்ணுவோம் நினைச்சு அபியும் சஞ்சுவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயே ஒரு இமேஜினேஷன்ல கதைய சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க. அபி சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு நாம சந்தோஷப்பட்டோம். ஆனா அவ நரக வேதனையில வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது தென்றல்? நம்மளோட ஃப்ரெண்டு வாழ்க்கையில தோத்து போனா அது நாம தோத்து போனதுக்கு சமம். நாம இங்க தங்க போற இந்த ஒரு நாள்ல அபியும் சஞ்சுவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். நம்ம கிட்ட அபி இமேஜினேஷன்ல சொன்ன கதைய உண்மையாக்கணும். நாம இங்கிருந்து போகும்போது அபியும் சஞ்சுவும் சந்தோஷமா இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் ஒரு நாளைக்குள்ள எப்படி நடக்கும்? முடியணும். நமக்கு அதை தவிர வேற வழி இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் டி, அபியும் சஞ்சுவும் ஒன்னா இல்லைங்கிற விஷயம் நமக்கு தெரியுங்கிறது எந்த காரணத்தை கொண்டும் அபிக்கு தெரியக்கூடாது. அபிக்கு தெரியாம அபியையும் சஞ்சீவையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. தெரியும், கஷ்டமா இருந்தாலும் நாம இத பண்ணிதான் ஆகணும். அபிக்கும் சஞ்சுவுக்கும் நடுவுல என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரிஞ்சாதான் நாம ஏதாவது பண்ண முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். அபி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசிட்டு இருக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் வை, நான் பாத்துக்கிறேன். நீ மாடிக்கு போ முதல்ல. அத்தை, ஐயோ பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். சந்தோஷம் எல்லாம் சாப்பிடணும்ல, நான் டேபிள கிளீன் பண்ணிட்டே போயிடுறேனே. நீ சொன்னா கேட்க மாட்டியா? அத்தை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போ. உனக்காக சூடா போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். யாரா இருக்கும்? யார் அது? தங்கச்சி, வர்ற வழியில கடையில சூடா போண்டா போட்டுட்டு இருந்தான்.
உனக்கு தான் சூடா போண்டானா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல என்ன விஷயம்னா சூடு ஆறிடக்கூடாதுன்னு பைக்கை எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வந்தேன் தெரியுமா? இதாம்மா சூடா இருக்க சாப்பிடு. வாங்கிக்கோ. யாரு தென்றல் இவரு? அபி மேல இவ்ளோ பாசமா இருக்காரு. நான் போண்டா சாப்பிடுறது இருக்கட்டும், நீங்க உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. அண்ணனா? அவனுக்கு நான் பரிமாறேன், நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ கவனிப்போ. ஃப்ரெண்ட்ஸா? ஆமாண்டா, அபியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. அப்படியா தங்கச்சி? ஆமாண்ணே. அப்படின்னா நான் அவங்கள பார்த்து இந்த போண்டாவை கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். எங்க இருக்காங்க தங்கச்சி? கெஸ்ட் ரூம்ல தானே. சரி, நான் மேல போய் பார்க்கறேன். சரி சரி. ஏய் போ. துளசி, அபியும் சஞ்சீவும் ஏன் பிரிஞ்சிருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்க இவர்தான் கரெக்டான ஆளு. இவர் யாரு, கேரக்டர் என்ன நமக்கு தெரியாது. நாம அபியோட ப்ராப்ளத்தை பத்தி நாம இவர்கிட்ட கேட்டு இவர் அபி கிட்ட சொல்லிட்டா, அபி சஞ்சீவ் கூட அவ சந்தோஷமா இல்லைங்கிற விஷயம் நமக்கு தெரியும்னு அபிக்கு தெரிஞ்சிருமே. நாம அபிய பத்தி இவர்கிட்ட கேட்டாலும் இவர் கண்டிப்பா நாம கேட்ட விஷயத்த அபி கிட்ட சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற உண்மையான உறவுகள்ல அண்ணனும் ஒண்ணு. தங்கச்சிங்களா, உள்ள வரலாமா? நீங்க தான் என் தங்கச்சியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? நான் காளி, அபியோட அண்ணன். வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா, நான் தென்றல், இவ துளசி. தென்றல், துளசி, பேர் சூப்பரா இருக்கு. இந்தாங்க சூடா போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. தேங்க்ஸ். என்னம்மா சாப்பிடுங்கன்னு பார்த்தா வாங்கி இல்ல, வச்சிட்டீங்க. நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். அண்ணா, ஆ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க எதையும் மறைக்காம எங்க கிட்ட பதில் சொல்லணும். நீங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எனக்கு தங்கச்சி மாதிரி தாம்மா. நீங்க கேட்டா நான் மறுப்பேனா? என்ன விஷயம் கேளுங்க தங்கச்சி. அபிக்கும் சஞ்சீவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்க சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்க கிட்ட மட்டும் இல்ல, சீதா அம்மா கிட்ட கூட நடிக்கிறாங்க. அது ஏன்னு? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கும்போது எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. சஞ்சீவும் அபியும் அவங்க ரூம்குள்ள பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் கேட்ட வரைக்கும் சஞ்சீவ்க்கு அபிய பிடிக்கலங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சது. அபி எங்க கிட்ட அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கிறதும் எங்களுக்கு நல்லா புரியுதுங்க. ரெண்டு ப்ராப்ளம்ல இருக்கும்போது அதை கண்டும் காணாம எப்படின்னா விட்டுட்டு போக முடியும்? அதான் எங்க வீட்டுக்கு கிளம்ப இருந்த நாங்க அபியும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்த்து வைக்காம எங்க வீட்டுக்கு திரும்பி கிளம்பி போக கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் நாங்க இங்கேயே தங்கிட்டோம். அபி இங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாதான். ஆனா அந்த விஷயம் எங்களுக்கு தெரியுங்கிறது அபிக்கு தெரியாது. அதனால அபி கிட்ட இத பத்தி சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீங்க என் தங்கச்சிக்கு நல்லது பண்ண வந்திருக்கீங்க, அதை நான் போய் கெடுப்பேனமா? என் தங்கச்சி சந்தோஷமா இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நான் என் தங்கச்சிட்ட சொல்லவே மாட்டேமா. நீங்க என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் கேளுங்க, நான் சொல்றேன். அபிய உயிருக்கு உயிரா லவ் பண்ண சஞ்சீவ் திடீர்னு அபிய ஏன் இவ்ளோ வெறுக்கணும்? அபிய சஞ்சீவ் வெறுக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது? நீங்க எங்களுக்கு அபியோட ஃபுல் ஸ்டோரி சொல்லுங்கண்ணா. அண்ணா, அப்பதான் சஞ்சீவியும் அபியும் எங்களால் சேர்த்து வைக்க முடியும். சூப்பர் தங்கச்சிங்களா. மாப்பிள்ளையும் தங்கச்சியும் எப்படி ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுன்னு நானே குழம்பிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு சப்போர்ட்டா நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. இனி எனக்கு எந்த குறையும் இல்லை. மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். ரெண்டு பேருக்கும் நடுவுல
அண்ணே ஏய் என்னடி என் அண்ணன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் கிட்ட நாங்க என்ன பேச போறோம்? சும்மா அப்படியே விசாரிச்சுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆமா தங்கச்சி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி தென்றல், சூடா போண்டாவோட சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். அதான் சட்னி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. குடு குடு குடு. அண்ணே நீங்க கீழே போய் சாப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சு. சரி தங்கச்சி, நான் போறேம்மா. போங்க. சரி தங்கச்சிங்களா, நம்ம அப்புறமா பேசுவோம். நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். நீங்க போண்டா சாப்பிடுங்க, நான் சாப்பாடு பரிமாறிட்டு இப்ப வந்துடுறேன். சரி சரி சாப்பிடுங்க. இந்த ஒரு நாள்லயே சஞ்சுவையும் அபியும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு நிறைய மேன் பவர் தேவை. என்னடி பண்ணலாம்? நான் ஆகாஷ கூப்பிடுறேன். சொல்லு தென்றல். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? வரேன். ஏங்க சாப்பிடாம காலையில எங்க போனீங்க? ரெண்ட பக்கம் தான் போனேன். இன்னைக்கு சண்டே இல்ல, அதான் பார்த்துட்டு வந்தேன். சரி சரி சாப்பிடுங்க. சீதா, யார் இவங்க? இவங்களா அபியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அபிய பார்க்க வந்தாங்க. நான் தான் இன்னைக்கு ஒரு நாள் கட்டாயம் இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். இவர்தாம்மா உங்க ஃப்ரெண்டு அபியோட மாமா. ஹாய் பா. ஹாய் அங்கிள். ரெண்டு பேரும் உட்காருங்க, அப்படியே சேர்ந்து சாப்பிடலாம். பரவாயில்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சரி. அப்புறம் தென்றல், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமா? என்கேஜ்மெண்ட் தாமா ஆயிருக்கு. ஏய் தென்றல், என்கிட்ட நீ சொல்லவே இல்ல பாத்தியா? அப்புறம் பையன் எப்படி? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பார்க்க இங்க வருவாரு. நீங்களே பார்த்து சொல்லுங்க. வராரா? வரட்டும் வரட்டும், பார்த்து சொல்லிடுறேன். துளசி, உங்களுக்கு? தங்கச்சி வெட்கப்படத பார்த்தா தங்கச்சிக்கு ஆள் இருப்பாரு போல இருக்க. பையன் யாருமா? என் மாமா பையன் விஸ்வா. ஓ, மாமா பையனா? சூப்பர். ஆனா அவர்கிட்ட இன்னும் நான் என் காதல சொல்லல. சொல்லாத காதல் மாப்ள. துளசி, உன் மாமா பையனே வர சொல்லு. உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் எப்படி இருக்குன்னு பாத்தரலாம். சரிங்கம்மா. ஹலோ. ஏய் தத்தி, நான் சொல்ற அட்ரஸுக்கு உடனே கிளம்பி வா. எதுக்கு? ஏய் சொன்னத வருவியா? வா. என்ன ஸ்ரீஜா, போனதுங்க ரெண்டும் திரும்பவும் பூமரங் மாதிரி உள்ள வந்துருச்சுங்க. எதுக்காக வந்திருப்பாளுங்க? என்ன ஸ்ரீஜா, நானும் பாக்குறேன் உன்
மண்டைக்குள்ள ஏதோ மேட்டர் போட்டு உருட்டிக்கிட்டே இருக்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புன அபியோட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இன்னைக்கு ஃபுல்லா இங்கே தங்க ஒத்துக்கிட்டு திரும்பி வரணும்? சீதா தங்கிட்டு போங்கன்னு சொல்லிருப்பா, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. நீ சொல்றது சரிதான், ஆனா எனக்கு அப்படி தோணலையே. அந்த தென்றலும் துளசியும் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வீட்ல தங்க ஒத்துக்கிட்டு இங்க இருக்காங்க. அது என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை ஏண்டி நம்ம கண்டுபிடிக்கணும்? மா, அவங்க உண்மையாவே அத்தை சொன்னதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ரீசனுக்காகவோ நம்ம வீட்ல தங்கி இருந்தா ப்ராப்ளம் இல்ல. ஆனா அவங்க நம்ம வீட்ல தங்கி இருக்கிறதுக்கான ரீசன் அபியையும் சஞ்சீவியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக இருந்தா அது நமக்கு ப்ராப்ளம் தானே. அதுக்கு தான் சொல்றேன், துளசியும் தென்றலும் எதுக்கு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வீட்ல தங்கி இருக்காங்கன்னு கண்டுபிடி. இதோ உடனே கண்டுபிடிக்கிறேன்.